தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேகாவினரிடமிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருப்பதாக ஊடகவியலாளர் செந்தில்வேல் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மண்ணடியில் நடைபெற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் புகழரங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், விஜய் தேர்தல் பரப்புரையின் போது சொன்னது போன்று பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயண திட்டத்தை அமல்படுத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சேலத்தில் ஒருத்தன் இதுவரைக்கும் மாட்டினது 50, எத்தனை இருக்குன்னு தெரியல, 50 பெண்களின் ஆபாச வீடியோக்களை எடுத்து அந்த பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலுக்கு அனுப்பியிருக்கான். யாரான்னு பார்த்தா தாவேகாக்காரன். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒருத்தன், அந்த சகோதரி கதறாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி 2 பேர் கூட்டு போறான். 2 பேரும் தாவேகா நிர்வாகி. குளிர்பானத்தில் மயக்க மருந்த கலந்து கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். அந்த பெண்மணி காலையில் எழுந்து பார்த்து கத்தி கதறுகிறார். சொல்றாரு, அந்த பெண்மணி சொல்றாங்க, இருங்கடா உங்களை எல்லாத்தையும் நான் சரவணன்ட்ட பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த சரவணன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் தான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ. அவர் தாவேகா எம்எல்ஏ. இந்த சகோதரி இருறா எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறான்டா அப்படின்னு அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். கூட்டு வர சொன்னதே அவன் தான். தேர்தல் பரப்புரையில் திருவாளர் விஜய் அவர்கள் ஒரு வாதம் வைத்தார். என்ன வாதம் வைத்தார்? நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பேருந்துகளில் எல்லா பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம்னு சொன்னார். யாராவது போயிருக்கிறீங்க? தாவேகாவினரிடமிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருப்பதாக ஊடகவியலாளர் செந்தில்வேல் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மண்ணடியில் நடைபெற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் புகழரங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், விஜய் தேர்தல் பரப்புரையின் போது சொன்னது போன்று பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயண திட்டத்தை அமல்படுத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சேலத்தில் ஒருத்தன் இதுவரைக்கும் மாட்டினது 50, எத்தனை இருக்குன்னு தெரியல, 50 பெண்களின் ஆபாச வீடியோக்களை எடுத்து அந்த பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலுக்கு அனுப்பியிருக்கான். யாரான்னு பார்த்தா தாவேகாக்காரன். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒருத்தன், அந்த சகோதரி கதறாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி 2 பேர் கூட்டு போறான். 2 பேரும் தாவேகா நிர்வாகி. குளிர்பானத்தில் மயக்க மருந்த கலந்து கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். அந்த பெண்மணி காலையில் எழுந்து பார்த்து கத்தி கதறுகிறார். சொல்றாரு, அந்த பெண்மணி சொல்றாங்க, இருங்கடா உங்களை எல்லாத்தையும் நான் சரவணன்ட்ட பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த சரவணன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் தான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ. அவர் தாவேகா எம்எல்ஏ. இந்த சகோதரி இருறா எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறான்டா அப்படின்னு அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். கூட்டு வர சொன்னதே அவன் தான். தேர்தல் பரப்புரையில் திருவாளர் விஜய் அவர்கள் ஒரு வாதம் வைத்தார். என்ன வாதம் வைத்தார்? நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பேருந்துகளில் எல்லா பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம்னு சொன்னார். யாராவது போயிருக்கிறீங்க? தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.